சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 36வது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு கிட்டத்தட்ட 36 நாட்களாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் சென்னை பள்ளிக்கல்வித்துறை அலுவலகமான அன்பழகனார் மாளிகை முன்பு தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், திமுக தேர்தல் அறிக்கை 311 நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முதல் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசினுடைய எண்ணும் எழுத்தும் திட்டத்தை செயல்படுத்திய ஆசிரியர்களில் இவர்களும் ஒருவர். இவர்களுக்கான பயிற்சியானது கடந்த 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையானது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு 3ஆம் பருவ தேர்வுகளானது மிக முக்கியமான ஒரு தேர்வு. முழு ஆண்டு தேர்வுக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கான பயிற்சியானது ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் தான் இந்த பயிற்சியானது கடந்த 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதிலும் கூட இந்த ஆசிரியர்கள் பயிற்சியிலானது கலந்து கொள்ளவில்லை, போராட்டத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தனர். ஏற்கனவே எந்த முன் அனுமதியின்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் பணிக்கு வந்தால் தகவல் தெரிவிக்காமல் தலைமை ஆசிரியர்கள் மீண்டும் பணிக்கு சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த எண்ணும் எழுத்தும் திட்ட பயிற்சியும் கூட நேற்றோடு நிறைவடைந்த நிலையில் இந்த போராட்டமானதும் கூட தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாகவே இந்த எண்ணும் எழுத்தும் திட்ட பயிற்சியில் கலந்து கொண்டிருப்பதோடு மாணவர்களுக்கு தங்களால் பாடம் நடத்த முடியும் எனவும், இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளாவிட்டாலும் மாணவர்களை நாங்கள் பயிற்சி அளித்து அந்த தகுதியானது ஏற்படுத்துவோம் என இந்த பகுதி மூப்பு ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பள்ளிக்கு சென்று நாங்கள் ஆர்வமாக பாடம் நடத்த இருக்கிறோம், முதலமைச்சர் தங்களை அழைத்து பேசி கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து 36வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.